ஜோ வந்து 8 வருஷமா பசங்களுக்கு வந்து 3 வேளையும் கிட்டத்தட்ட 3 வேளையும் 2 பேருக்கும் ஊட்டி வரதுலேருந்து குளிப்பாட்டுறதுலேருந்து 8 வருஷமா ஒரு நாள் கூட அதில் வந்து தவறுனதே இல்லை. எவ்வளோ ஒரு அழகான அம்மாவாக இருக்க முடியுமோ அந்த மாதிரி தான் அவங்க எடுத்துகிட்டே இருந்திருக்காங்க. ஒரு ஃபியூ இயர்ஸ்க்கு அப்புறமா வந்து ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்து ஒரு படங்கள் பார்க்கும்போது வந்து இந்த மாதிரி ஒரு ஃபிலிம் எப்பாவது பண்ணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல கூட மாட்டாங்க. ஒரு பாதி சொல்லிட்டு இருக்கும்போதே நிப்பாட்டிடுவாங்க. ஷி வோன்ட் ஈவன் கம்ப்ளீட் தட் சென்டென்ஸ். வரணும் வர வேண்டாம் அப்படிங்கிறது வந்து அவங்களுக்குள்ளேயே வச்சுருந்தாங்க. இட் ரியலி டென்ட் நோ இப்போ நான் பண்ணணும் அப்படி பண்ணணும் அப்படிங்கிற விஷயங்கள் வந்து வெளியில் வந்ததே இல்லை. நான் ஒரு படத்தோட ப்ரொமோஷனுக்காக போயிட்டு இருக்கும்போது தனஞ்சயன் சார் மூலமாக அவரோட உதவி இயக்குனர் ரோஷன் ஆண்ட்ரூ சாரோட உதவி இயக்குனர் வந்து ஒரு டிவிடி கொடுத்தாரு. என்னோட டைரக்டர் கொடுக்க சொன்னாங்க, படம் பாருங்கள், இது உங்களுக்காக இல்லை, இது ஜோக்காக அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தாங்க. ஃபர்ஸ்ட் டைம் அப்படி தான் வந்தது. அது நான் நிச்சயமாக பார்க்குறேன் அப்படின்ட்டு வீட்டுக்கு போயிருந்தோம். இன்ஃபேக்ட் அப்போது பேச ஆரம்பிச்சிருந்தோம், என்ன பண்ணலாம், என்ன மாதிரி படங்கள் பண்ணலாம்னு பேசிக்கும்போது கரெக்டாக அமைஞ்ச மாதிரி தான் இருந்தது. அது அந்த டிவிடி பார்த்த உடனே வந்து கம்ப்ளீட்லி இம்ப்ரெஸ்ட் ஜோ. அந்த படம் பார்த்த உடனே நான் வந்து திரும்பி 2வது வாட்டி நான் அவங்க கூட மறுபடியும் உட்காந்து நான் பார்க்க முடிஞ்சது. அடுத்த நாளே கூப்பிட்டோம் ரோஷன் ஆண்ட்ரூ சாரை. கூப்பிட்டு அது டப்புன்னு அப்படியே நடந்துருச்சு. அவர் எடுத்துக்கிட்டார் பொறுப்பை. எப்படி 2D நான் வந்து புது கம்பெனி அப்படின்னு சொல்லணும், 2D இப்படி இயங்குறதுக்கு ஒரு ஷெட்யூல் இருந்து ஒரு டேட்ல இருந்து இப்போ ஷூட்டிங் கிளம்புறோம், இப்போ வந்து டப்பிங் நடக்குது, இப்போ வந்து ஃபைனல் மிக்சிங் நடக்குது, ரீராக்கடிங் இப்படி நடக்குதுன்ட்டு எங்களுக்கு மொத்தமாக ஷெட்யூல் போட்டு கொடுத்ததுலேருந்து எல்லாமே வந்து ரோஷன் ஆண்ட்ரூ சார். ஸோ இஸ் அ ஃபென்டாஸ்டிக் டைரக்டர். He's done all successful films in Malayalam and he's here to introduce Joe again for us.